அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7:19 அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் என்று தீர்க்கதரிசியினுடைய பார்வை. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை குறித்து, அவர் சிலுவையில் படக்கூடிய அந்த பாடுகள், அதே போல் நம்மேல வைத்த அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டு, இதை பற்றியெல்லாம் அவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு தீர்வு காணத்தான் அவர் நம்மேல இரக்கம் உள்ளவராய் இருப்பார் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நல்ல காரியம் என்னென்னா, 2024 வரைக்கும் அவர் நம்மேல் இரக்கமாகத்தானே இருந்தார். அப்போது 2025 எப்படி இருக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய இரக்கத்தின் ஆண்டாக இருக்கும். ஆகவே இதுவரைக்கும் அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியதல்லவா? அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் போன வருஷத்தில் இறங்கினார், அன்பாக இருந்தார், கிருபையாக இருந்தார். இந்த வருஷத்திலும் அதை காட்டிலும் தேவனுடைய அன்பை நம்மால் ருசிக்க முடியும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் இடதுபுறம் வலதுபுறமும் வரக்கூடியதான வேறு விதமான செய்திக்கு நாம் இடம் கொடுக்காம, மேலிருந்து வரக்கூடிய கர்த்தரின் சத்தத்துக்கு மட்டுமே நாம் செவி சாய்க்கலாம். அவர் உங்கள் மேலே என் மேலே பிரியமாக இருக்கிறபடினால் இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய அன்பை நம்மால் ருசிக்க முடியும், இரக்கத்தை பார்க்க முடியும். ஆகவே இனி நடக்கக்கூடியதான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளில் தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டதனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாகும். எத்தனையோ விடுவிக்க முடியாத பல விஷயங்களில் விடுதலையின் செய்தியை கேட்பீங்க. ஆகவே சுகம் பெறாமல் தவிக்கிற நம்முடைய வாழ்விலே ஒரு சுகம் உண்டாகத்தக்கதான கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட போகிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் உங்கள் மேலே இருக்கிறபடியினால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அவர் மேல் வைத்த நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகமாகட்டும். கர்த்தரை துதிக்கிற துதி அதிகமாகட்டும். ஆகவே கர்த்தர் கொடுக்கிற அந்த கிருபை, கர்த்தர் கொடுத்த அந்த இரக்கம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வரும். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் எப்பொழுதும் இரக்கமுள்ள தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்கள் தான் இறங்குனீங்க, அதனால தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி. அந்த இரக்கம் எங்களை வாழ வைக்கும், உயர வைக்கும், சுகத்தை கொடுக்கும், விருத்தி அடைய வைக்கும். அப்படிப்பட்ட நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் இந்த நாளில் எங்கள் வாழ்வில் நடப்பதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.